Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் GobiSudha Kovai Samayal. நம்ம இன்னைக்கு செய்ய போறது வெங்காய சட்னி. இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமானதா இருக்கும். அதாவதுனா வெங்காயம் வந்து நம்ம ஜாஸ்தி எடுத்துட்டா இதுக்கு வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய், புளி சேர்த்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். இத சின்னதா நம்ம கட் பண்ணிட்டோம். இதுக்கு ஒரு பூண்டுல ஒரு 30 பல் இருக்கு. அது மட்டும் இல்லாம புளி எடுத்துக்கலாம். புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு வந்து ஜாஸ்தி தேவை அப்படினீங்கன்னா நாட்டு தக்காளி 2 ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்பிள் தக்காளி, நான் நாட்டு தக்காளி ஆட் பண்ணலாம். அப்போ வந்து புளியும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னன்னா 10 வரமிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு pan எடுத்துக்கலாம். panல 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு இது கூட ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பூண்டை வந்து ஒரு 30 செகண்ட் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிட்டு இப்போ நம்ம பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம புளியும் சேர்த்துட்டோம், வரமிளகாய் சேர்த்துட்டோம். இது கூட நம்ம காஷ்மீரி மில்லி 2 ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம 3 வரமிளகாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அரைக்கிறப்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், இல்லைனா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ உப்பு சேர்த்துக்க வேண்டாம். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூடே போதும். இன்னும் தக்காளி வந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கிடும். ஏன்னா இது வந்து வார்ப்பு கடாய்ங்கிறதுனால ரொம்ப நேரம் வரைக்கும் சூடு இருக்கும். இது ஜஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது வெங்காய சட்னி. வெங்காய சட்னி மட்டும் இல்லாமல் தக்காளி சட்னி, தக்காளி தொக்கு, கொத்தமல்லி சட்னி, கொத்தமல்லி அதாவது என்னென்னா பவுடர் பண்ணி ஒரு சட்னி செஞ்சுருக்கேன், புளி சட்னி, இந்த மாதிரி நிறையா சட்னி வெரைட்டிஸ் வந்து செஞ்சுருக்கேன். இதனோட பிளேலிஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அதை பார்த்து நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டோம். நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சுவையான வெங்காய சட்னி ரெடி. நம்ம இந்த வெங்காய சட்னி சாப்பிட்றப்ப என்னென்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, பணியாரத்துக்கு இது நல்ல காம்பினேஷன். வெங்காய சட்னி எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. இந்த சட்னி வந்து என்னென்னா இட்லி, தோசை, பணியாரத்துக்கு நல்ல காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம்.